நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கிராசிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹியர் த பேயிங் பேங்கர் should make payment only to the particular banker named as a part of a special crossing or to his agent for collection. Those special crossing is suffer than general crossing அப்படிங்கிறாங்க. சரி, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காசோலையின் முகப்பில் எந்த வங்கியருக்கும் பணம் செலுத்த வேண்டும் என்று அவசியமாக குறிப்பிட வேண்டும். சரியா, இதில் வந்து என்ன பண்ணணும், எந்த ஒரு பேங்கரும் என்ன பண்ணணும், பர்டிகுலராக பேங்கர் நேம் வந்து போட்டு என்ன பண்ணணும், அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணணும். சிறப்பு கீரலுக்கு இணைக்கோடுகள் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஸ்பெஷல் கிராசிங்க்கு 2 கோடு வந்து இருக்கணும்னு சொல்லினா கிடையாது, வந்து அவசியம் வந்து கிடையாது. அதேமாதிரி சிறப்பு கீரலில் எந்த வங்கியர் பெயர் காணப்படுகிறதோ அவருக்கு மட்டுமே அக்காசோலை எழுதப்பட்ட தொகை செலுத்தப்படும். அதேமாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் கிராசிங்கில் வந்துட்டு என்னது, யாருக்கு அந்த பேங்கரோட நேமு என்னங்கிறது என்ன பண்ணாங்க, அதை மட்டும் என்ன பண்ண, அவருக்கு மட்டுமே என்ன பண்ணணும், அதை வந்து செலுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் நெகோட்டியபிள் கிராசிங். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லி நாட் நெகோட்டியபிள் கிராசிங் அப்படிங்கிறாங்க. இதில் வந்துட்டு த வேர்ட் நாட் நெகோட்டியபிள் ஆர் சம்டைம்ஸ் இன்க்ளூட் இன் த ஜென்ரல் கிராசிங் ஆர் ஸ்பெஷல் கிராசிங். ஈவன் வித் திஸ் வேர்ட்ஸ் த செக் ஆர் ட்ரான்ஸ்ஃபரபிள் பட் தே ஆர் deprived of the special feature of negotiability. Such a check is like a stolen fountain pen or a watch, the transferee of which does not get a better title than that of there. It must be clearly understood if there is no defect in the title of the transfer or transferee. For value of a check with the word not negotiable get good title to it. The word not negotiable have no effect unless they are put on a crossed check அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, சிறப்பு கிரலின் ஒரு வகையை மாற்றுத்தன்மை அற்ற கிரலாகும். சரியா, ஸ்பெஷல் கிராஸோட ஒரு டைப் தான் என்னது, இது வந்துட்டு நாட் நெகோட்டியபிள் கிராசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கீரிடலின் மூலம் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு உரிமை மாற்றம் செய்யப்படுவது தடைபடுவதில்லை. டிரான்ஸ்ஃபரபிலிட்டி வந்து செய்கிறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. சரியா, ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆனால் காசோலையை வைத்திருப்பவர் தான் எவரிடமிருந்து பெற்றோரோ அவருக்கு எந்த அளவு உரிமை உள்ளதோ அந்த அளவு உரிமை தான் பெற முடியும். சரியா, இதை வந்து செக்கை வந்து யார் வந்து எவ்வளோ வந்து வச்சுருந்தாங்க, எவ்வளோ செக்கில் வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்க வந்து ரைட்ஸ் வந்து வாங்க வந்து முடியுங்கிறாங்க. சரி, அதேமாதிரி என்ன உரிமை மாற்றம் செய்த குறைபாடுள்ள உரிமை கொண்டிருந்தால் உரிமை மாற்றம் செய்யப்படுற குறைபாடுள்ள உரிமை தான் உண்டு. அது வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி கொடுக்குறோன்னாக்கா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணக்கூடியவர்கிட்ட ஏதாவது குறைபாடு வந்து இருந்தாக்கா, அதை டிஃபெக்ட் வந்து இருந்தாக்கா அதே வந்து யாரை போய் சேரும், யார் வந்து பெறுவாங்களோ அவங்களுக்கு போய் சேருங்கிறாங்க. சரியா, உரிமை இதனால் அறிய வேண்டுவது மாற்றுத்தன்மை அந்த கீரலுடன் புலங்கும் காசோலை பெறுவோர் அதை மாற்றி கொடுப்பவர் சரியான உரிமை பெற்றவரா என்ன என்று ஆராய வேண்டும். அதை வந்து என்ன பண்ணிக்கணும், அது வந்து நெகட்டிவ் முடிச்சு சரியான இதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து பார்த்துக்கணுங்கிறாங்க. சரி, ஆகும். இதனால் காசோலை அதன் சிறப்பில்வான செலவானத்தை இழந்து விடுகிறது. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி வந்து இந்த வேர்டு நாட் நெகட்டிவ் ஹேவ் எஃபெக்ட் அன்லஸ் தேர் ஆர் புட் ஆன் த கிராஸ் செக். தன்மையே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இழந்துருது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேயி crossing. சரியா, words such as account pay or payee's account are also added to generally or special crossing. சரியா, even thought the additional of this word has not legal sensitivity. It has gained significance because of trade usage and banking practice. And this word constitutes a direction to the collecting banker to collect the amount of the check for the benefit of the payee account only அப்படிங்கிறாங்க. If he credit negligently proceed of the check to a wrong account, he loses to stationary protection give to him as a collective banker. Payee banker need not satisfy himself that is collected only for the payee account. Thought usually a banker will not collect an account payee. சரியா, check for a person other than the payee. He does not it in exceptional
கேசஸ் டு ட்ரஸ்டட் கஸ்டமர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெறுவதற்குரியவர் என்னும் சொற்களை ஒரு பொது கீரலிலோ அல்லது சிறப்பு கீரலிலோ சேர்க்கலாம். சரியா? இது வந்து என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட் பேயி அப்படிங்கிறத ஏன்னா அதை வந்து ஸ்பெஷலில் இல்லாட்டி ஜென்ரலில் வந்து கிராசிங்கில் என்ன பண்ணிக்கலாம், ஆட் வந்து பண்ணிக்கலாம். இச்சொற்களை ஒரு பொது கீரலில் சேர்த்தாமையானால் அக்காசுலின் தொகை ஒரு வங்கிக்கு மட்டும் செலுத்தப்படும். ஸ்பெஷலில் வந்து இப்போ ஜென்ரலில் வந்து இதை வந்து சேர்த்தோன்னா என்ன ஆகும், ஒரு பேங்க்குக்கு மட்டும் என்ன பே பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறப்பு கீரலியுடன் இச்சொற்களை சேர்த்த அக்காசுலி தொகையானது கீரலில் பெறப்பட்டிருக்கும் வங்கிக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். சரி, அதே மாதிரி தான் ஸ்பெஷலில் சேர்த்தனாலும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேங்க்குக்கு மட்டும் என்ன பே பண்ணுற மாதிரி வந்து இருக்குங்கிறாங்க. பெறுதற்குரியவர் கணக்கில் மட்டும் என்று குறிப்பிடப்பட்ட காசோலைகளை வசூலிக்கும் வங்கியை பெறுதற்குரியவர் கணக்கில் மட்டுமே வசூலித்து வரவு வைக்க வேண்டும். இக்காசோலைகள் வேறு எவருக்கும் மாற்றி கொடுக்க உரிமை கிடையாது. செக்கை வந்து வேறு யாருக்கு வந்து மாற்றி வந்து கொடுக்கறதுக்கு என்ன வந்து கிடையாது, அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து கிடையாது. இக்காசோலை தொகையை வேறு யார் கணக்கிலும் வசூலிக்கும் எவருக்கும் மாற்றி கொடுக்க உரிமை கிடையாது. அதேமாதிரி இந்த செக் உண்டானது என்ன பண்ண வேறு எதுலேயும் அவங்களுக்கு மாற்றி வந்து கொடுக்குறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கு ரைட்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி வசூலிக்கும் எவருக்கும் மாற்றி கொடுக்க உரிமை கிடையாது. இக்காசோலைக்கான தொகை வேறு யார் கணக்கிலாவது வசூலிக்கும் வங்கியில் வரவு வைத்தால் சட்டமுறையாக அவருக்கு பாதுகாப்பை அவர் இழந்து விடுகிறார். சரி, காசோலையில் என்ன தொகையை வந்து வேறு யாரோட கணக்கில் என்ன பண்ணுறாங்க, வசூலிக்கும் வங்கியில் வரவு வைத்தால் கிரெடிட் வந்து பண்ணிட்டாங்கனாக்கா அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவர் சட்டமுறையான அவர்கிட்ட பாதுகாப்பை வந்து இழந்து விடுகிறார் அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா pay is position when crossing is obliterated அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு காசோலை ஃபஸ்ட்டு காசோலையின் கீழே அளிக்கப்பட்ட நிலையில் பணம் செலுத்த பெறுபவரின் நிலை. சின்ஸ் கிராசிங் இஸ் ஏ மெட்டீரியல் பார்ட் ஆஃப் த செக் கிராசிங் cannot be obliterated ரிமூவ்டு பை த ஹோல்டர். சரியா? கீரல் காசோலை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் மோசடி நபர் அந்த கீரலை மிக திறமையுடன் அதை கண்டுபிடிக்காத வண்ணம் அதனை காசோலையில் இருந்து அழித்து விட்டாலும் பணம் செலுத்தும் வங்கியர் எந்த ஐயமும் எழாவண்ணம் அதற்குரிய பணத்தை நம்ம கீழ் செலுத்தியிருப்பின் பணம் செலுத்தும் வங்கி அதனால் ஏற்படும் பொறுப்பாக்க மாட்டார். சரியா? பட் இஃப் த ஆல்ட்ரேஷன் ஹேஸ் been done by the dishonest person so the skillfully, that is the deduction is impossible, and if payment has been made in due course thought at the counter. சரியா? the paying banker is discharged from liability அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோசடி நபர் அந்த கீரலை மிக திறமையுடன் அதனை கண்டுபிடிக்காதவனும் அதனை காசோலை இருந்து அழித்து விட்டாலும் சரியா ஃப்ராட் வந்து பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த செக்கில் வந்து அந்த இதை வந்து கிராஸ் வந்து அதை அவங்க அழிச்சிட்டாலும் பணம் செலுத்தும் வங்கிக்கு எந்த ஐயம் எல்லா வண்ணம் பேங்க்கு அந்த பணம் வந்து கொடுக்கக்கூடிய பேங்க்குக்கு எந்த ஒரு டவுட்டும் வராமல் சரியா அதற்குரிய பணத்தை நன்னம்பிக்கையில் செலுத்தி இருப்பின் அதை வந்து நம்பிக்கையான முறையில் வந்து செலுத்தி இருந்தாலும் சரியா பணம் செலுத்தும் வங்கி அதனால் ஏற்படும் இழப்பிற்கு பொறுப்பாக மாட்டார். அதை எந்த பேங்க்கில் வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க அந்த அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அந்த லாஸை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க வந்து மாட்டாங்க. சரியா? பணம் செலுத்தப்படும் நபரும் அதனால் ஏற்படும் இழப்பை ஏற்க வேண்டும். சரியா? யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களே என்ன பண்ணிக்கணும், அதுக்குண்டான இழப்பை வந்து ஏற்றுக்கணுங்கிறாங்க. இதற்கு செலுத்தும் வங்கியர் தான் முறைப்படி அந்த கீரல் அளிக்கப்பட்ட காசோலை பணம் அளித்தேன் என விண்ணப்பிக்க வேண்டும். அதேமாதிரி பேங்கர் தான் என்ன பண்ணணும், அதை வந்து நான் தான் வந்து என்ன பண்ணேன், அதை வந்து என்ன ரப்பனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் வந்து பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டார்ஸ்மெண்ட். சரி, என்டார்ஸ்மெண்ட் செக்ஷன் 15 ஆஃப் த நெகோட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 டிஃபென்ஸ் என்டார்ஸ்மெண்ட் ஆஸ் ஃபாலோஸ். சரியா? மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 15 மேலெழுத்து என்பதற்கு பின்வருமாறு இலக்கணம் தருகிறது. இருந்து when the maker or a holder of a negotiable instrument sign the name otherwise that as such maker for the purpose of negotiation and the bank or face thereof or on a slip of paper annexed thereto also sign for the same purpose a stamped paper intended to be completed as a negotiable instrument he is said to be endorse the same and is called the endorsee அப்படிங்கிறாங்க.
என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுமுறை ஆவணத்தை எழுதியவர் அல்லது உடையவர் ஆவணமாற்று செய்ய வேண்டிய எழுதியவர் என்ற நிலை அதன் முன்புறமோ அல்லது பின்புறமோ அது இணைக்கப்பட ஒரே தாளிலோ கையொப்பம் இடுதலை மேலே எழுதுதல் என்பர். மாற்றுமுறை ஆவணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னது மாற்றுமுறை எழுதுவர் யார் வந்து எழுதுகிறாங்களோ அல்லது அதை வந்து வச்சுருக்கிறவங்க அந்த டாக்குமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க எழுதியவர் என்ற நிலை அவர் வந்து எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு இதில் முன்புறம் அது முன்னாடி இல்லாட்டி பின்னாடி என்ன பண்ணுறாங்க ஒரு தாளில் அவரோட சைனை வந்து என்ன பண்ணுறாங்க சைன் வந்து பண்ணிடுறாங்க. சரி ஒரு சைனை நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன பண்ணிடுறாங்க அது வந்து ஒரு சைன் வந்து பண்ணிடுறாங்க. அது பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்டாஸ்மெண்ட் மேல் எழுதுதல் அப்படிங்கிறாங்க. சுருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன் அதர் வேர்டு இந்த பர்சன் சைன் அண்ட் த பேக் ஆஃப் ஆர் ஃபேஸ் ஆஃப் the face of the instrument with a view to transferring his interest therein, he is said to be endorsing it. That endorsement can be made on the face of the instrument also. It is usually made on its back. If the space on the back is insufficient, a piece of paper can be attached to the instrument for this purpose அப்படிங்கிறாங்க. This piece of paper is called alongs அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுருங்கக்கூறின் ஒரு முறையான ஆவணத்தை எழுதியவரோ அல்லது உடையவரோ அதன் முகப்பில் அல்லது அந்த முறை ஆவணத்தின் பின்புறத்தின் அதன் மீதுள்ள உரிமை மாற்ற நோக்கத்திற்காக கையொப்பம் இடுதல் மேலெழுதல் எனப்படும். சரியா அந்த டாக்குமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பெர்சன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த என்ன பண்ணால் சைன் வந்து பண்ணுறாங்க. சைன் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதோட பின்புறம் பின்னாடி அப்படி இல்லாட்டி அது மேலே வந்து என்னது ரைட்ஸை வந்து என்ன பண்ண இன்னொருத்தவங்க மாற்றி கொடுக்குறாங்கங்கிறத அவங்க சைன் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. அது பேர் தான் என்னது என்டாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மாற்று முறை ஆவணத்தை மேலெழுதிட இடம் போதவில்லை என்றால் மேலும் மேலெழுத்த செய்ய ஒரு தாளை பயன்படுத்தலாம். என்டாஸ்மெண்ட் செய்கிறதுக்கு ஒரு பேஜ் வந்து பத்தலைனாக்கா என்ன பண்ணியிருக்கலாம் இன்னொரு பேப்பர் வந்து என்ன பண்ணிக்கலாம் பீஸ் ஆஃப் த கேன் பி பேப்பர் அட்டாச்சு. சரியா அது வந்து என்ன அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். அத்தாள் ஒட்டுத்தாள் சரியா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அலாங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா அலாங் சரி எனப்படும் ஆவணமாற்றம் செய்பவருக்கு மேலெழுதுபேர் என்றும் என்டாசர். சரியா யாருக்காக முறையானம் எழுதப்படுகிறதோ அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுதப்படுகிறதோ அவர் மேலெழுத பெறுநர் என்டாசி எனவும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா இது நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படித்து வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி எழுதுங்க. இப்போ ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் படித்து எழுதி பாருங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. அதேமாதிரி ஹோம்ஒர்க் கரெக்டாக எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.